இன்னைக்கு நம்ம ஐபிஎல் டீம் பார்க்க போகிறது வந்து மும்பை இந்தியன்ஸ். உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் டீம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னி வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டீம் பிடிக்குமோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டீம் இந்த வாட்டி ஐபிஎல் கப் எடுக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மும்பை இந்தியன்ஸை பற்றி என்னங்க சொல்கிறது, ரோஹித் சர்மா கேப்டன்லேருந்து தூக்கிட்டாங்க, அதே பெரிய வருத்தமாக இருக்குது. ரோஹித் சர்மா வந்து கேப்டன்லேருந்து தூக்குனது, ஹார்திக் பாண்டியா தான் கேப்டனாக போட்டிருக்காங்க இந்த வாட்டி. பார்ப்போம், ரோஹித் சர்மா தான் 5 வாட்டி அவங்களுக்கு கப் எடுத்து கொடுத்துருக்காரு, அவரே வந்து கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிட்டாங்க, அதே பெரிய வருத்தமாக இருக்குது. என்ன பண்ண போகிறது, ஹார்திக் பாண்டியாவை வச்சுருக்காங்க. என்ன இருந்தாலும் ரோஹித் சர்மா தாங்க. ரோஹித் சர்மா ஈக்குவல்லாம் யாராலையும் வர முடியாது. ஆனால் அதை மும்பை வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்குவாங்க இந்த வாட்டி. ஏன்டா கேப்டன் ரோஹித் சர்மா விட்டோன்ட்டு. இந்த ஒரு சீசன் ட்ரை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சீசன் கூட விட்டுருந்தா கூட பரவாயில்ல. பட் ஆனால் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்லேருந்து தூக்குனது வந்து ரொம்ப தப்பு. மும்பை பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. பார்ப்போம் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மும்பை இந்தியன்ஸு. ஏங்க, தோனிக்கு ஈக்குவலாக 5 முறை கப் அடிச்சிருக்காருங்க ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மாவுன்னா கேப்டன்லேருந்து தூக்குறதுன்னா பெரிய விஷயங்க. அதெல்லாம் அவர்னா தூக்கிருக்கவே கூடாதுங்க. அவர்னா இன்னும் 2-3 சீசன் விளையாட வச்சுட்டு பார்த்துட்டு தூக்கணும். இந்த சென்னை கப் அடித்தாலே அடுத்த வருஷம் மும்பை கப் அடிக்கணும்னு அந்த தாட்டில் தான் மும்பை இருக்காங்க. மும்பை வந்து ரொம்ப ஒஸ்ட்டுங்க. இந்த மாதிரி நானும் பெரிய மும்பை இந்தியன் ஃபேன் தான், ரோஹித் சர்மா ஃபேன் தான். அதாக இருந்தாலும் கூட மும்பை இந்தியன்ஸ் வந்து ரோஹித் சர்மாவை தூக்குறதுனா ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா இது ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா மும்பை இந்தியன்ஸ்குள்ளேயே பெரிய ஈகோ கிளாஷ் வரும். ஏற்கனவே ஹார்திக் பாண்டியா கேப்டன் போட்டதுக்கு வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அவர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் போட்டார். சூரியகுமார் யாதவ், இஷான் கிஷன் எல்லாருமே வந்து ஹார்திக் பாண்டியா வந்து கேப்டன்ஷிப்பை வந்து ஏற்றுக்குவாங்களான்னு ஸ்டார்டிங்கில் தெரில. ஆனால் இஷான் கிஷன் வந்து அவங்க கூட தான் சேர்ந்து ட்ரெயின் பண்ணார், அவரை பற்றி தெரியாது. ஆனால் சூரியகுமார் யாதவும் ஜஸ்பிரீத் பும்ராவும் ஏற்றுக்கல ஹார்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டது. ஆனால் இப்போ வந்து யார் வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா தான் வைஸ் கேப்டனு, ஆனால் ஹார்திக் பாண்டியா கேப்டனு. எப்படி ரோஹித் சர்மா வந்து ஹார்திக் பாண்டியா இதில் ஆடுவாருன்னு தெரில. மேக்ஸிமம் ரோஹித் சர்மா வந்து இம்பேக்ட் பிளேயராக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவை தூக்குறதுனா ரொம்ப தப்பான விஷயம். அது மும்பை இந்த வாட்டி சீசனில் கண்டிப்பாக உணர்ந்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மா வந்து தூக்குனது என்ன இருந்தாலும் ரோஹித் சர்மா தாங்க. மும்பையில் வந்து அவங்க ஊர்லாம் மும்பையில் வந்து அவர் தான் கேப்டனாக இருப்பார். பாருங்கள், ஃபேன்ஸ் வந்து என்ன சவுண்டு போட போகிறாங்க ரோஹித் சர்மாவை தூக்குனதுக்குன்ட்டு ஃபஸ்ட் மேட்ச்சில். அதுவும் ஃபஸ்ட் மேட்ச் வந்து மும்பைக்கு வந்து குஜராத்தில் தான் நடக்குது. பாருங்கள் என்னென்ன ஆக போகுதுன்ட்டு ஃபஸ்ட் மேட்ச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி நம்ம பார்ப்போங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் பேட்டிங் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல, பயங்கரமாக பேட்டிங் வச்சுருக்காங்க. ரோஹித் சர்மா பற்றி தெரியும், ஹிட்மேனு, அவர் எப்படி விளையாடுவாருன்னு தெரியும். பிரெஸ்லில் அவர் இருக்கார், அவர் இருக்கார். அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் இருக்கார், இஷான் கிஷன் இருக்கார், திலக் வர்மா இருக்கார், டிம் டேவிட் இருக்கார். அவங்கன்னா பேட்டிங்கில் வந்து சாலிடாக ஆடுவாங்க. மும்பை இந்தியன்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், டேம் ஷோர் பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபைட் ஆகிற டீம் தான் அது. ஏன்னா டீம் வந்து அப்படி இருக்குது மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடில் வந்து அப்படி வச்சுருக்காங்க. அடுத்தது ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. போன வாட்டி இந்த ஹார்திக் பாண்டியா வேறு வந்திருக்காரு இந்த வாட்டி ஆல்ரவுண்டராக, அவங்களுக்கு மும்பைக்கு ப்ளஸ்ஸு. அப்புறம் கோட்ஸே, சவுத் ஆஃப்ரிக்காவோட கோட்ஸே இருக்கார், அவரும் நல்ல பிளேயரு கோட்ஸேவும். அப்புறமேட்டு வேறு யார் ஆல்ரவுண்டர், ஷம்ஷீர் முலானி, அவரும் ரஞ்சி ட்ராஃபி ஃபைனலில் 50 அடிச்சிருக்காரு, அவரும் நல்லா ஸ்பின் பவுலிங் போடுவார், அவரும் நல்ல கூட பிளேயர் தான். அப்புறமேட்டு வந்து முகமது நபி, ஆப்கானிஸ்தான் ஸ்பின்னர், அவரும் நல்லா பேட்டிங் ஆடுவார், நல்லா கேப்பபிளான பேட்ஸ்மேன் தான் அவரும். மும்பை இந்தியன்ஸ்க்கு நல்லா எடுத்திருக்காங்க. பவுலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பவுலர் சூப்பராக வச்சுருக்காங்கங்க. ஜஸ்பிரீத் பும்ரா வச்சுருக்காரு, சாவ்லா இருக்கார் லெக் ஸ்பின்னரு. போன வாட்டி அக்ஷய் மதுவால் அவர் தான் சூப்பராக பவுலிங் போட்டார் போன வாட்டி சீசனில். ஜஸ்பிரீத் பும்ரா இடத்த வந்து அவர் கொஞ்சம் ஃபில் பண்ணார். அவரும் அர்ஜுன் டெண்டுல்கரும் மாற்றி விளையாண்டாங்க. ஆனால் அக்ஷய் மதவால் தான் வந்து போன வாட்டி ஜஸ்பிரீத் பும்ரா இடத்த வந்து ஃபில் பண்ணார். இந்த வாட்டி ஜஸ்பிரீத் பும்ரா வேறு திரும்பி வந்துட்டார் ஸ்குவாடுக்கு, அதே ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு. பார்ப்போம் அக்ஷய் மதவால் விளையாடுவார் என்னன்னு தெரில, பார்ப்போம். அப்புறம் ஜேசன் பேரண்டாஃப்னு சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பாக 11ல் விளையாடுவார். ஏன்னா அவர் சூப்பரான ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசரு, கண்டிப்பாக நல்ல பவுலிங் போடுவார். ஜேசன் பேரண்டாஃப், அந்த கோட்ஸேன்னு சொல்லியிருக்காங்க, அவர் சவுத் ஆஃப்ரிக்கா பிளேயர், அவருக்கு வாட்ச் அவுட் பிளேயருங்க. ஏன்னா வான்கடே விக்கெட்லனா நல்ல பால் வந்து பவுன்ஸ் ஆகும், அதனால்
கோட்ஸே வந்து ஒரு முக்கியமான பவுலராக இருப்பார் மும்பை இந்தியன்ஸுக்கு. ஹார்திக் பாண்டியா வந்து அவங்கள வந்து எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்குவாடாக இருக்குது. நல்ல கேப்பபிளான ஸ்குவாடு. கண்டிப்பாக குவாலிஃபைட் ஆயிரும் டாப் 4க்கு. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையும். மும்பை இந்தியன்ஸ் டேம் ஷோராக குவாலிஃபைட் ஆயிரும் டாப் 4க்கு. அதில் வந்து எந்த டவுட்டும் கிடையாது. பார்ப்போம் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த சீசன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்க, ஹார்திக் பாண்டியா தலைமையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் நம்ம.